Good evening, all. Few minutes wait பண்ணலாம், then we can start. Okay. So, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போறோம்ன்றத நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இட் இஸ் அபவுட் த யூனியன் கவர்மெண்ட் அண்ட் த ஸ்ட்ரக்சர். எப்பவுமே டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலுமே நமக்கு ஒரு பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். பேட்டர்ன் அப்படின்னு சொல்லும் போது ஹவு டு ஸ்ட்ரக்சர் ஃபார் எக்ஸாம். எக்ஸாமுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இதுல கண்டிப்பா பாலிட்டி பிளேஸ் அ மேஜர். அண்ட் இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சில இன்னும் ஃபர்தரா ரொம்ப அழகாவே டிஃபைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆமாவா இல்லையா? ரொம்ப அழகாவே நமக்கு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இதுல இவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத ரொம்ப அழகா ஜென்யூனா டிவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆன் தட் பேசிஸ் பார்க்கும்போது நமக்கு இந்த பாலிட்டில இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் இந்த வாட்டி? டெல் மீ, how many questions are we going to get from polity? எவ்வளவு கொஸ்டின்ஸ்? என்ன அமைதியா இருக்கீங்க? 15 கொஸ்டின்ஸா? பாலிட்டில 15 கொஸ்டின்ஸா சொல்லியிருக்காங்க ஆர் 10 கொஸ்டின்ஸ்? 15 10? எதுல அப்ப 10 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க? எதுல அப்ப 10 கொஸ்டின்ஸ்? பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல வெயிட்டேஜ் அடிப்படையா வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். சரிங்களா? சோ ஆன் தட் பேசிஸ் பார்க்கும்போது இப்ப நமக்கு எக்ஸாம்னு எடுத்தா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமிக்ஸ், ஓகே, தென் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, இப்படி நமக்கு கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுல எஸ்பெஷலி பாலிட்டி 15 கொஸ்டின், ஜியோகிராஃபி 5 கொஸ்டின், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 10 கொஸ்டின், எக்கனாமிக்ஸ் 10 கொஸ்டின், சவுத் இந்தியன் ஹிஸ்டரி ஒரு 10 கொஸ்டின், இப்படி நமக்கு அவங்களே வெயிட்டேஜ் அழகா பிரிச்சு கொடுத்தாச்சு. இந்த வாட்டி அதனால நம்ம வெயிட்டேஜ் பேஸ் பண்ணியே நம்ம அழகா ப்ரிப்பேர் பண்ணா போதும். இதுல பாலிட்டி எடுக்கும்போது பாலிட்டியில இட்ஸ் அ வாஸ்ட் சிலபஸ். அப்ப நமக்கு கண்டிப்பா கொஸ்டின் கேட்கக்கூடிய டாபிக் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். பட் நமக்கு இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன? Shall we first analyze the SWOT? எஸ், ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்வாட் போட்டலாமா? ஸ்வாட்ன்றது நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் என்ன. நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாமுக்கு இன்னும் நமக்கு சாலிடா கிட்டத்தட்ட ஒரு 1.5 months இருக்கு. இது நம்மளோட ஸ்ட்ரென்த். நம்மளோட வீக்னஸ் என்ன? ப்ரோக்ராஸ்டினேஷன். அதாவது இன்னைக்கு வேலைய நாளைக்கு பார்த்துக்கலாமே, நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு தள்ளி தள்ளி வச்சுட்டு இருக்கோம். அப்போ நாளை அப்படின்ற வார்த்தை தான் நம்மளோட வீக்னஸ். சரி, நமக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தட் வி ஹேவ்? நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சொல்லுங்க. என்ன அமைதியா இருக்கீங்களா? வாட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி? சரி, ஓகே, வாட் இஸ் த த்ரெட்? நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அதையாவது சொல்லுங்க. சே வாண்ட் யூ பீப்புள் டு ஸ்பீக். பேசினாதான். என்ன இந்த பேட்ச் அமைதியாவே இருக்கீங்க?
ஃபாஸ்ட் சிலபஸ். எக்ஸாக்ட்லி. நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே சிலபஸ். பெரிய பிரச்சனை. இதுல இன்னும் பெரிய பிரச்சனை, எதை ஃபர்ஸ்ட் படிக்கிறது, எதை கடைசியா படிக்கிறது, எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கறது. ஸோ ஃபர்ஸ்ட் எதை, லாஸ்ட் எதுன்னு நம்மளால சூஸ் பண்ணவே முடியாது. இது அடுத்த பிரச்சனை. அண்ட் வி ஹாவ் அ லாட்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ். இது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, ஆனா இதே தான் நமக்கு பிரச்சனையும் கூட. ஆமாவா இல்லையா? எல்லாமே பல பல டெலிகிராம் சேனல்ல இருக்கீங்க. எல்லா டெலிகிராம் சேனல்லையும் மேக்சிமம் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நோட்ஸ், கொஸ்டின்ஸ், தென் என்னென்ன கான்டென்ட்ஸ கொடுத்துட்டே இருக்கானுங்க. நீங்களும் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா இது எல்லாத்தையும் ஃபுல்லா படிச்சேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஃபுல்லா படிச்சு வச்சிருக்கீங்க இதெல்லாம்? கண்டிப்பா 101% சொல்றேன். எதையுமே ஃபுல்லா படிக்காம you people would have wasted time, and as a result we will land in failure. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடாத விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இத செய்யவே கூடாது. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பலம் 1.5 மாசம் டைம். ஆனா அதுவே நமக்கு பலவீனமா மாறிடும் கூட. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பாலிட்டிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு நோட்ஸ், அந்த ஸ்ட்ரக்சர்டு நோட்ஸ அழகா நீங்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும். பட் எங்களுக்கு தான் டைம் இருக்காதே மேம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. கரெக்ட். அப்ப இந்த நோட்ஸ நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஐ வில் கிவ் இட். இந்த ஸ்ட்ரக்சர்ட் நோட்ஸ நானே டீச் பண்ணிடுவேன். அதை டீச் பண்ணிட்டு நம்ம சில எம்சிக்யூ டெஸ்ட் வைப்போம். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும். இதுதான் நம்மளோட அப்ரோச். இப்ப நான் சொல்லும் போது உங்கள நியூ லேர்னர்ஸ்க்கு கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா அது சாத்தியம் தானா அப்படின்னு உங்க மைண்ட்ல பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும். இருக்கா? பரவாயில்ல, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கிட்ட பேச வேண்டாம், ஏன்னா நீங்க ஆல்ரெடி பேசிட்டீங்க. நியூ லேர்னர்ஸ் இருந்தீங்கன்னா உங்க மைண்ட்ல இந்த கொஸ்டின் மார்க் இருக்கா இல்லையா? நீங்க இருக்கான்னு சொன்னாதான் நான் அடுத்து மூவ் பண்ணுவேன். ஐ நீட் அ வெரி ஹானஸ்ட் அண்ட் அ வெரி டிரான்ஸ்பரண்ட் பேட்ச். உண்மையை பேசணும், வெளிப்படையா இருக்கணும். மேம், ஆமா மேம், இப்படி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் நடக்குது, இதனால நான் மாட்டியிருக்கேன், இதனால நிறைய வாட்டி ஃபெயில் ஆயிருக்கேன். ஏன்னா எதனால நீங்க ஃபெயிலியர் ஆனீங்கன்னு தெரியாமலே கிட்டத்தட்ட பல வருஷங்களை இது வரைக்கும் வேஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? இதுல பல புக்ஸ், நோட்ஸ் எல்லாத்தையும் வச்சு எதையுமே உருப்படியா யூஸ் பண்ணாம மிஸ் பண்ணிருப்பீங்க. பட் இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸுமே வராது. இதை நான் சொல்லும் போது இன்னைக்கு ஐ வில் ஷோ யூ இந்த ஸ்ட்ரக்சர்ல நான் உங்களுக்கு கொடுப்பேனா இல்லையான்றதை இப்ப நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளால முடியுமா முடியாதுன்றதை ஃபைனலா முடிவு பண்ணிக்கலாம். சரியா? Shall we go for it? Everyone ready? Okay. I'm going to start it. So first, இன்னைக்கு எடுத்தோடனே எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச ஒரு டாபிக் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம். இந்த மத்திய அரசாங்கம்ன்றது பாராளுமன்ற முறை, பார்லிமெண்டரி சிஸ்டம். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், மேம் தமிழ்ல நோட்ஸ் கிடைக்காதான்னு நினைக்க வேணாம். இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே இதே கான்டென்ட் உங்களுக்கு தமிழ்லயும் கன்வெர்ட் ஆகி தமிழ்லயுமே கிளாஸ்ல கொடுப்போம். சரிங்களா? ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கும். கிளாஸ் போது மட்டும் நான் இங்கிலீஷ் பிபிடி, அதாவது ஸ்லைட் இங்கிலீஷ்ல இருக்கும், நான் தமிழ்லயும் சொல்லிட்டு வருவேன். ஆனா நோட்ஸ் நீங்க எதுல வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். சரியா? ஃபைன். ஸோ பாராளுமன்ற முறையை தான் நம்ம யூனியன் லெவல்லையும் சரி, ஸ்டேட் லெவல்லையும் சரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம இந்த பார்லிமெண்டரி சிஸ்டம் நம்ம பிரிட்டிஷ் மாடல்ல இருந்து அடாப்ட் பண்ணோம். நம்ம யூகே நாட்டுல இருந்து தான் இந்த பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நம்ம அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சோம். யூனியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா என்டையர் நாட்டையுமே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த யூனியன் கவர்மெண்ட் தான் இந்தியா முழுக்குமே பார்த்துட்டு இருக்காங்க. இன் சச் எ கேஸ் இவங்களோட ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட ஆர்கன்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இவங்களோட ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த யூனியன் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன,
யூனியன் கவர்மெண்டோட ஆர்கன்ஸ் சொன்னா எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியல். அப்ப இவங்க 3 பேரோட வேலைகள் என்ன? எக்ஸிகியூட்டிவ், இவங்க சட்டங்களை செயல்படுத்துவாங்க, திட்டங்களை செயல்படுத்துவாங்க. பாலிசிஸ் என்பது திட்டங்கள். இந்த திட்டங்களை செயல்படுத்துறது எக்ஸிகியூட்டிவ், செயல்படுத்துபவர்கள். லெஜிஸ்லேச்சர், புது புது சட்டங்களை போடுறவங்களே இவங்க தான். ஜுடிஷியரி, அந்த சட்டம் சரிதானா அப்படின்றத செக் பண்ணி கொடுக்கறவங்க ஜுடிஷியரி. இவங்க 3 பேரை தான் நம்ம மத்திய அரசாங்கத்தின் அங்கங்கள், ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஓகே மேம், அப்ப இந்த எக்ஸிகியூட்டிவ்ன்றவங்க யார்? இப்ப ஃபர்ஸ்ட் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? லெட் அஸ் see. Executives are those who are responsible for implementing the laws. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சட்டங்களை செயல்படுத்துபவர்களை நாம் எக்ஸிகியூட்டிவ்னு சொல்லுவோம். அதை நிர்வகிக்க கூடியவங்க எக்ஸிகியூட்டிவ்ஸ். அண்ட் டே டு டே அஃபேர்ஸ், நாள்பட நடக்கக்கூடிய விஷயங்களையும் கண்காணிக்க கூடியவங்கள எக்ஸிகியூட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்னும் ஃபர்தர் நம்ம சொல்லணும்னா, எக்ஸிகியூட்டிவ் இஸ் த ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட் தட் இஸ் கன்சர்ன்ட் வித் enforcing the law, administering public policy and running the government. அரசாங்கத்தை ரன் பண்ணி, திட்டங்களை செயல்படுத்தி, சட்டங்களை செயல்படுத்தி, நாட்டையே நிர்வகிக்க கூடியவங்க எக்ஸிகியூட்டிவ்ஸ். ஓகே, இப்ப இந்த எக்ஸிகியூட்டிவ்லயே பல வகை இருக்கு. இதுல 2 வகை நம்ம பார்க்கலாம் இந்தியால. ஒருத்தர பொலிட்டிக்கல் எக்ஸிகியூட்டிவ்னு சொல்லுவோம், இன்னும் சில ஆட்களை நம்ம பெர்மனன்ட், நிரந்தர எக்ஸிகியூட்டிவ்னு சொல்லுவோம். இப்போ பொலிட்டிக்கல் எக்ஸிகியூட்டிவ்னா யாருன்னு பார்க்கலாமா? மக்களால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்ந்தெடுக்கப்படுபவங்களை பொலிட்டிக்கல் எக்ஸிகியூட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மோடிஜி எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சவர், அப்ப அவர் பொலிட்டிக்கல் எக்ஸிகியூட்டிவ்னு சொல்லுவாங்க. இதே உங்களை மாதிரி இல்ல யூபிஎஸ்சி படிச்சு எக்ஸாம்ல பாஸ் பண்ண ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், இவங்களும் எக்ஸிகியூட்டிவ் தான். ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் போடுறான்னு வச்சுப்போம். சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்கீம் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். டெல் மீ ஒன் ஸ்கீம் which you people like a lot. இந்தியால ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஸ்கீம்னு இதை சொல்லலாம் அப்படின்னா எதை சொல்லலாம்? டெல் மீ ஒன் ஸ்கீம் which you feel very successful. மேம் இது உண்மையாவே ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஸ்கீம் மேம் அப்படின்னா தமிழ்நாட்டை வச்சே சொல்லுங்க. புதுமை பெண் திட்டம் சொல்லலாமா? புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டமா லெட் அஸ் டேக் ஸ்டேட் கவர்மெண்ட் போடுறாங்கன்னு வச்சுப்போம். சரியா? இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது சீஃப் மினிஸ்டர் வீடு வீடா போய் கொடுப்பாரு? கொடுக்க மாட்டாரு. அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், அதுக்கு கீழ் லெவல்ல இருக்கக்கூடிய ஆட்கள், இவங்க தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. எஸ் ஆர் நாட்? எக்ஸாக்ட்லி. யூனியன் லெவல்ல பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, போஷ் அபியான், இது ஞாபகம் இருக்கா? போஷ் அபியான் ஸ்கீம். இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் போடுறது மத்திய அரசாங்கம், ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸிகியூட்டிவ் போடுவாங்க. ஆனா அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். அப்போ இந்த மாதிரி 2 பேருமே செயல்படுத்தக்கூடிய தன்மையில இருக்காங்க. அப்போ ஒரு ஆளை நம்ம என்ன சொல்லுவோம்? பிரைம் மினிஸ்டர் பொலிட்டிக்கல் எக்ஸிகியூட்டிவ், பொலிட்டிக்கலி செயல்படுத்துவாங்க. ஆனா பெர்மனண்டா உட்கார்ந்து செயல்படுத்தக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் யாருன்னா ஐஏஎஸ் ஆபீசர். வித்தியாசம் புரியுதா? இப்ப இங்க பாருங்க, they are elected by the people, policy decision and give direction to the administration. இவங்களோட டென்யூர் பாத்தீங்கன்னா லிமிட்டெட். பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர், இவங்க எல்லாருமே இந்த பொலிட்டிக்கல் எக்ஸிகியூட்டிவ் சேர்ந்தவங்க. இதே பெர்மனன்ட் எக்ஸிகியூட்டிவ்ன்றவங்க சிவில் சர்வன்ட்ஸ், நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய தாசில்தார், தென் ஆர்டிஓ, டிஓஸ், இவங்க எல்லாருமே. சரிங்களா? இவங்கள எக்ஸாம் மூலமாக தேர்ந்தெடுப்போம் நம்ம. அண்ட் இவங்க என்னதான் கட்சிகள் மாறினாலும் இவங்களோட பதவியில இருந்துட்டே இருப்பாங்க. இவங்களோட முக்கியமான வேலை என்ன? திட்டங்கள் பேஸ் பண்ணி பொலிட்டிக்கல் எக்ஸிகியூட்டிவ் கொடுத்த வேலையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது. They will reach the people. Example, IAS, IPS, IAS, district collector, etc. Are you clear? இப்படி நமக்கு எக்ஸிகியூட்டிவ்ல 2 வகை இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியன் யூனியன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய முக்கியமான சில எக்ஸிகியூட்டிவ்ஸ் பார்க்கலாம்.
யூனியன்ல பாத்தீங்கன்னா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்னு 2 எக்ஸிகியூட்டிவ். இதுல பிரசிடென்ட் நம்ம நாமினல் அப்படின்னு சொல்லுவோம். பிரைம் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர்ஸ் ரியல்னு சொல்லுவாங்க. அது என்ன மேம்? ரியல், நாமினல். இதுக்கு இன்னொரு வேர்ட் கூட சொல்லலாம், டி ஃபேக்டோ. இத டி ஜூரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த வார்த்தைகளுக்கு என்ன மீனிங்னு சொல்றேன். டி ஃபேக்டோ என்றால் உண்மையாக, உண்மையாக. டி ஜூரி என்றால் சட்டப்பூர்வமாக. ஓகே, சட்டப்பூர்வமாக. It means as per the law, president is the head, but decisions are taken by the prime minister. முடிவெடுக்கிறது என்னவோ பிரைம் மினிஸ்டர் தான். ஆனா காமிக்கும் போது யாரை காமிப்பாங்க? பிரசிடென்ட். ஏன்னா பிரசிடென்ட் தான் கடைசியில சைன் பண்ணுவார். ஆனா சைன் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் பார்த்து என்ன சார் சைன் போடுவான்னு கேட்பார். போடுங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் தலையாட்டினாதான் பிரசிடென்ட் போடவே முடியும். இந்த படையப்பா மூவில சொல்வாரு ரஜினி, மாப்பிள்ள அவர் தான், போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ் எந்து அப்படின்ற மாதிரி. சைன் போட்டது அவர் தான், ஆனா முடிவு எந்து. ஸோ பிரைம் மினிஸ்டர் இஸ் த ரியல் பவர், பட் பிரசிடென்ட் இஸ் த நாமினல் ஹெட். புரிஞ்சுதா? இதே மாதிரி ஸ்டேட்லயும் உண்டு. இப்ப நம்ம பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ன்றத நம்ம யூனியன்ல மட்டும் ஃபாலோ பண்ணல. நம்ம யூனியன் அண்ட் ஸ்டேட் 2 இடத்துலயுமே பாராளுமன்ற முறைகளை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பார்லிமெண்டரி ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம் என்பது there should be 2 head, 2 தலைவர்கள் இருக்க வேண்டும். இட் மீன்ஸ் ஒரு ரியல் ஹெட், இன்னொன்னு நாமினல் ஹெட். இந்த 2 ஹெட்டுமே இருக்கணும். அவங்களதான் நம்ம என்ன சொல்றோம்? பார்லிமெண்டரி சிஸ்டமோட ஒன் ஆஃப் த பிரின்சிபல். ஒரு ஆள் உண்மையான முடிவுகளை எடுப்பாங்க, இன்னொரு ஆள் அந்த முடிவுகளை செயல்படுத்துவாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்படி அப்போ ஸ்டேட்லயுமே 2 ஹெட் இருக்கணுமா? அப்போ ஒரு ஹெட் கவர்னர், இன்னொரு ஹெட் சீஃப் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர்ஸ். இதே டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எஸ்பி, எக்ஸெட்ரா. ஆர் யூ கிளியர் சோஃபா? நம்ம ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுதா? இப்ப இவங்களோட முக்கியமான வேலை என்ன? லாவை என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட் போட்ட சட்டங்களை என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபார்முலேட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் த பாலிசிஸ். ஏதேனும் திட்டங்கள் போட்டா அதை ஃபார்முலேட் பண்ணி அதை செயல்படுத்துவாங்க. ஃபாரின் அஃபேர்ஸ், டிஃபென்ஸ், இது எல்லாத்தையும் இவங்க தான் பார்த்துப்பாங்க. பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்டுக்கு உட்பட்டு நாட்டை நடத்துவாங்க. இது எல்லாமே இவங்களோட முக்கியமான வேலைகள். ரிமெம்பர் மை டியர்ஸ், நான் கொடுக்கிற இந்த நோட்ஸ் நீங்க பிரிலிம்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மெயின்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி நீங்க பாயிண்ட்ஸ் எழுதவும் இடமும் இருக்காது, டைமும் இருக்காது. அப்ப நீங்க பல நோட்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. கொடுக்குற இந்த 2 or 3 பேஜஸ் ஒழுங்கா படிச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அங்க எழுத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரிலிம்ஸ்க்கும் போதும், மெயின்ஸ்க்கும் போதும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், இப்ப எக்ஸிகியூட்டிவ்னா யாருன்னு தெரிஞ்சது இல்லையா? எக்ஸிகியூட்டிவ்ன்றவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க, அவ்வளவுதான். லாவை மேக் பண்ணுவாங்க, பட்ஜெட்டை போடுவாங்க, பட்ஜெட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க. இப்ப நம்ம பாக்குறது லெஜிஸ்லேச்சர். இப்ப லெஜிஸ்லேச்சர்ன்றவங்க யாருன்னு பார்த்தா, அந்த லாவை ஒரிஜினலா மேக் பண்றவங்க லெஜிஸ்லேச்சர், லா மேக்கிங் பாடி. அப்ப இந்தியாவோட லெஜிஸ்லேச்சர் யாரு? நம்மளோட பார்லிமெண்ட். சரிங்களா? அப்போ ஏன்னா இந்த பார்லிமெண்ட்ல தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்காங்க. பீப்புள் ஓட்டு போட்டு வந்த எம்பிக்கள் இருப்பாங்க. அப்போ மக்கள் தான் நமக்கான சட்டங்களை போடணும். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. டெமோக்ராட்டிக் கண்ட்ரில பீப்புள் தான் ரூல்ஸ போட முடியும். அப்ப பீப்புள்னா நம்ம போய் உட்கார்ந்து ரூல்ஸ் எழுத முடியாது இல்லையா? அப்ப நமக்கு பதிலா நம்ம ஓட்டு போட்டு நம்ம எம்பிக்களை வச்சிருக்கோம். இந்த எம்பி தான் இப்போ ரூல்ஸ மேக் பண்ணணும். புரிஞ்சுதா? So it is a branch responsible for making, amending or repealing the law and for holding the executive accountable. So executive பதில் சொல்லக்கூடிய பொறுப்பானவங்களா இருக்க
இவங்க வழிவகுப்பாங்க. இதுதான் பாராளுமன்றத்தோட முக்கியமான கடமையும் கூட. புரிஞ்சுதா? ஃபைன். இப்போ let us see few. இப்போ லெஜிஸ்லேச்சர்ல எத்தனை வகை இருக்குன்னா 2 டைப். ஒன்னு யூனியன் லெஜிஸ்லேச்சர், இன்னொன்னு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். யூனியன் லெவல்ல இருக்கக்கூடிய லெஜிஸ்லேச்சரை பார்லிமெண்ட்னு சொல்றோம். ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய லெஜிஸ்லேச்சரை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்றோம். சரிங்களா? ஃபைன். இப்ப பார்லிமெண்ட்னா யாரெல்லாம் இருப்பாங்க? நமக்கு தெரிஞ்சு எம்பிக்கள் இருப்பாங்க. பட் பார்லிமெண்ட்ன்றது பிரசிடென்ட், ராஜ்யசபா, லோக்சபா. இந்த ராஜ்யசபாவை அப்பா ஹவுஸ்னு சொல்லுவாங்க, அல்லது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், தமிழ்ல மாநிலங்கள் அவை அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் லோக்சபாவை லோவர் ஹவுஸ் அல்லது ஹவுஸ் ஆஃப் பீப்புள், மக்கள் அவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் யூ கிளியர்? இதுல இதே மாதிரி அப்ப இந்த 3 கேரக்டர் பார்லிமெண்ட்ல இருந்தா அப்ப அதே மாதிரி 3 கேரக்டர் ஸ்டேட்ல இருக்கணுமா? அப்ப ஸ்டேட்ல கவர்னர் பிளஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிய விதான் சபா அப்படின்னு சொல்லுவோம். கவுன்சில விதான் பரிஷத்னு சொல்லுவோம். விதான் சபா, விதான் பரிஷத். சபா என்ற வார்த்தைக்கு மீனிங் அசம்பிளி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கிராம சபான்னு சொல்லுவோம். கிராம சபானாலே கிராம அசம்பிளி, அவ்வளவுதான். ஓகே. அப்ப சபான்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்? அசம்பிளி. ஓகேயா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, பை கேமரலிசம் அப்படின்ற வேர்டு இருக்கு. இந்த பை கேமரலிசம்லாம் என்னன்னு நான் சொல்றேன். 2 ஹவுஸ், இந்த 2 வீடு இருக்கக்கூடிய பேட்டர்னை நம்ம பை கேமரல் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் தட் கிளியர்? ஃபைன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேஜ் மார்க் பண்ணப்பட்ட பேஜ். ஓகே. சோ இது வரைக்கும் அட்டென்ட் பண்ணாத நியூ லேர்னர்ஸா இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த மெட்டீரியலை வாங்கிக்கலாம். ஓகே. சோ இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு இந்த மார்க் பண்ண பேஜ், மார்க் பண்ணாத பேஜ் 2 மெட்டீரியலுமே வேணும் அப்படின்னா இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அல்லது டெலிகிராம்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு இதை கொடுப்போம். சரிங்களா? சப்போஸ் நீங்க யூடியூப்ல இந்த வீடியோ பாக்குற ஸ்டூடெண்டா இருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே நான் நம்பர் கொடுப்பேன். இல்ல உங்களுக்கு வந்து அகாடமி நம்பர் கூகுள்ல போட்டீங்கனாலே கிடைக்கும். அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த மெட்டீரியலோட மார்க் பண்ண மெட்டீரியல் பிளஸ் மார்க் பண்ணாத மெட்டீரியல் ரெண்டுமே உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. சரிங்களா? ஃபைன். சரி, இப்ப நம்ம ஃபர்தர் போகலாமா? ஓகே. இப்ப எனக்கு ஒரு டவுட். லெஜிஸ்லேச்சரோட வேலை என்னவா இருக்கலாம்? நான் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, சட்டம் இயக்குதல். வேற என்ன வேலையை நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்கீங்க? எல்லாமே பார்லிமெண்ட் பார்த்திருக்கீங்க இல்லையா? எல்லாமே பார்லிமெண்ட் பார்த்திருக்கீங்க, கரெக்டா? டிவி எல்லாம் பாப்பீங்க, நியூஸ் எல்லாம் பாப்பீங்க. பார்லிமெண்ட்ல என்ன பண்ணுவாங்க? சட்டங்கள் போடுவாங்கன்னு தான் நான் சொல்லிட்டேனே. பட்ஜெட் போடுவாங்க. சரி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி அல்வா கிண்டுவாங்க, கரெக்டா? ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டுக்கு முன்னாடி அல்வா தான் கிண்டுவாங்க. அதுக்கு அடுத்து பட்ஜெட். தென் வேற என்னலாம் செய்வாங்க? இப்ப கூட நம்மளோட பார்லிமெண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கு. SIR அப்படின்ற ஒரு ஹாட்டான டிபேட்னால அவைய ஒத்தி வச்சிடுறாங்க. அட்ஜர்ன்ட். இது இப்ப ரீசெண்டா நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு, கவனிச்சு பாருங்க. ஓகே. அப்ப அந்த பாயிண்ட் என்ன? பார்லிமெண்ட்ல பட்ஜெட் போடுறது, சட்டங்கள் இயக்குதல், இதை தவிர்த்து இன்னும் சில விஷயங்கள் செய்றாங்க இல்லையா? அப்ப அந்த விஷயங்கள் என்னென்ன? அப்போ இந்தியால பார்லிமெண்ட்ன்ற வேர்டுக்கு பெரிய பவர்ஃபுல் வேர்ட் மீனிங் இருக்கு. அந்த பவர்ஃபுல் மீனிங் என்ன சொல்லுதுன்னா, we the people are more powerful. People can question anyone. மக்கள் நினைச்சா பிரைம் மினிஸ்டர் கேள்வி கேட்கலாம். மக்கள் நினைச்சா எந்த மினிஸ்டர் வேணாலும் கேள்வி கேட்கலாம். மக்கள் நினைச்சா ஒரு புது பாலிசி கிரியேட் பண்ணலாம். மக்கள் நினைச்சா எது வேணாலும் செய்யலாம். அந்த அளவுக்கு மக்கள் நம்ம பவர்ஃபுல். நம்புவீங்களா? நம்ம என்ன நினைப்போம் மைண்ட் வைஸ்? அட கம்முனு இருங்க மேம், நம்மள எங்க மேம் மதிக்கிறாங்க. கரெக்ட். ஆனா நம்ம டெமோக்ரஸின்ற வார்த்தை அப்படிதான் சொல்லுதுங்க. அப்போ நமக்கு பதிலா நம்ம ஓட்டு போட்ட ஆட்கள் இது எல்லாத்தையும் செய்யணும்.
அப்ப பார்லிமெண்ட்டுக்கு வெறும் லா மேக் பண்றது, பட்ஜெட் போடுறது, இது மட்டும் வேலை கிடையாது. இதை தாண்டி இன்னும் வேலைகள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லெஜிஸ்லேச்சர்னா யார் யாருன்னு பார்க்கலாம். லோக்சபான்னு சொன்னா, அப்ப லோக்சபால இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாம் பீப்புள் டைரக்டா எலெக்ட் பண்ணுவாங்க 5 வருஷத்துக்கு. ராஜ்யசபால ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு வந்த எம்பிக்கள்லாம் இருப்பாங்க. அண்ட் பிரசிடென்ட் நாமினேட் பண்ண எம்பிக்களும் இருப்பாங்க. அசம்பிளில மக்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமனம் செய்யப்பட்ட எம்எல்சின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல நமக்கு எம்எல்சி கிடையாது. நமக்கு 1986 தமிழ்நாட்டுல எம்எல்சியை வந்து நம்ம அபாலிஷ் பண்ணிட்டோம். அதனால நமக்கு இதை பத்தி பெருசா தெரியல. ஆனா நமக்கு இது பக்கத்துல இருக்கக்கூடிய சில ஸ்டேட்ல உண்டு. இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஸ்டேட்ஸ்ல எம்எல்சி இருக்கு. இது என்னென்ன ஸ்டேட்னு நான் கிளாஸ்ல அப்பமா சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். இப்ப லெஜிஸ்லேச்சரோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன? லா மேக்கிங். இது நம்ம பார்த்தாச்சு. அடுத்த வேலை என்ன? கண்ட்ரோல் த எக்ஸிகியூட்டிவ். எக்ஸிகியூட்டிவ் கட்டுப்படுத்துறது. எப்படி கட்டுப்படுத்தலாம்? கேள்வி கேட்கலாம். மினிஸ்டரை கேள்வி கேட்பேன். மினிஸ்டர் ஒழுங்கா பதில் சொல்லனா நம்பிக்கை இல்லா தீர்மானம், நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வருவேன். மக்களோட முக்கியமான பிரச்சனைகள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உத்தரகாண்ட் இருக்கு இல்லையா? இந்த உத்தரகாண்ட்ல பயங்கரமான ஃப்ளட். இந்த ஃப்ளட்டுக்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு? கிளவுட் பர்ஸ்டிங் அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கிளவுட் பர்ஸ்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அப்படி கேள்விப்படலன்னா என்னுடைய டெலிகிராம் சேனல்ல அழகா கலர்ஃபுல்லா 2 போஸ்டர் போட்டிருக்கேன். அதுல சிம்பிளா கொடுத்துருக்கேன். அதை படிச்சு பாருங்க. அப்படி இல்லைனாலும் நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் திடீர்னு ஒரு அடர்த்தியான கிளவுட் டக்குன்னு வெடிச்சு ஒரே இடத்துல அதிக மழையை கொடுக்கக்கூடியத கிளவுட் பர்ஸ்டிங்னு சொல்லுவாங்க. அது அதிக மழை அதிக வேகத்துல கொடுக்கும்போது அங்க டோட்டலா நிலச்சரிவுகள் எல்லாமே ஏற்படும். இது உத்தரகாண்ட்ல நடக்குது. அப்ப இத பத்தி அவையில டிபேட் பண்ணுவாங்க, விவாதிப்பாங்க. அண்ட் பட்ஜெட், இது நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு. கான்ஸ்டிடியூஷன் புக்ல எதையாவது மாத்தணும்னாலும் இவங்க தான் செய்ய முடியும். அண்ட் ரெப்ரசன்டேஷன், ரெப்ரசன்ட் த வில் ஆஃப் த பீப்புள். மக்களுக்கு ஏதாவது தேவை, புது பாலிசிஸ் ஸ்கீம்ஸ் தேவைன்னா இவங்க தான் பேசுவாங்க. அண்ட் பப்ளிக் பிரச்சனைகள் எல்லாத்தையும் டிபேட் பண்ணி டிஸ்கஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், பீகார்ல சில ஆட்களுக்கு ஓட்டர் ஐடி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்ப அதை பத்தி விவாதிக்கிறதும் இங்கதான் செஞ்சாங்க. புரியுதா? சோ தீஸ் ஆர் த டாஸ்க். இப்போ பார்லிமெண்ட் பத்தி கொஞ்சம் டீடைல்டா சில நோட்ஸ் பார்க்கலாம். 1961ல இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி இது கிரியேட் ஆயிருக்கும். அண்ட் 1892ல இந்த கவுன்சிலினுடைய சைஸை பெருசு பண்ணியிருப்பாங்க. அண்ட் பெருசு பண்ணி பட்ஜெட்டை விவாதிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருப்பாங்க. ஓகே. அண்ட் 1909ல முஸ்லிம்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள, அதாவது இந்த வீடுன்றது என்னன்னா பார்லிமெண்ட். ஆனா அன்னைக்கு பார்லிமெண்ட் அதுக்கு பேர் கிடையாது, இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இதுக்கு பேர் என்ன? இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். எப்போ? 1861ல. இது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாச்சு. முஸ்லிம்க்கு தனி சீட்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் காலப்போக்குல இன்னும் சில ஆட்களுக்கு தனி சீட்ஸ். இப்ப நம்ம ராஜ்யசபா லோக்சபான்னு 2 வீடு வச்சிருக்கோம்ல, இந்த 2 வீடு அமைப்பு 1909 மான்டேக் சேம்ஸ்ஃபோர்ட் இந்த சட்டத்துல தான் உள்ள வந்துச்சு. அண்ட் 1935ல இன்னும் ஃபர்தர் பார்லிமெண்ட்டுக்கான பவர்ஸை விரிவுபடுத்தி இருப்பாங்க. இப்படிதான் நம்ம பார்லிமெண்ட் எமர்ஜ் ஆகுது இந்தியால. சரியா? இப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 46ல இருந்து 50 வரைக்கும் நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக் எழுதின கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியே தான் பார்லிமெண்டாவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1950ல நம்மளோட பைகேமரல் பார்லிமெண்டோட பேர்களை லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி அமைச்சு புது பார்லிமெண்ட் அமைச்சாங்க. அண்ட் 52ல ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் நடந்து அதுல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பயங்கரமான வெற்றியை அடையறாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதுல முக்கியமா என்னன்னா பார்லிமெண்டோட வரலாற்றுல முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அமெண்ட்மெண்ட் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதுல பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷலான பவர். அதாவது இந்தியால யார் பெரிய ஆள் அப்படின்னு கேட்டா கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன்னா என்னன்னு தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றேன். கான்ஸ்டிடியூஷன்ன்றது ஒரு புக். நம்ம இந்திய நாட்டினுடைய த புக் ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்லலாம். புக் ஆஃப் லேண்ட். நம் தாய் நாட்டின் புத்தகம் எதுன்னு கேட்டா கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் இந்தியால சாவரின் இறையாண்மை அண்ட் சுப்ரீம் பெரியார். இந்த புக்கை தாண்டி யாருமே எதுவுமே நடந்துக்கவே கூடாது. சரியா? அதையும் மீறி நடந்தா நீதிமன்றத்துக்கிட்ட இந்த புக்கு பவர் கொடுத்ததுக்கு என்னன்ட்டு யாராவது என்ன அத்துமீறி நடந்தாங்கன்னா அவன் செஞ்ச செயல் எல்லாத்தையும் வாய்டுன்னு நீ சொல்லிடுன்ட்டு செல்லாதுன்னு நீ அறிவிக்கலாம்னு நீதிமன்றத்துக்கு அந்த பவர்ஸை கொடுத்தது கான்ஸ்டிடியூஷன். ஆனா இந்த அமெண்ட்மெண்ட் போட்டு பார்லிமெண்ட் புக்லயே இல்லாத ஒரு அதிகாரத்தை பார்லிமெண்ட் தானே எடுத்துக்கிட்டான். இவன் என்ன சொல்லியிருப்பானா, ஜுடிஷியல் ரிவ்யூ இனி கிடையாது. நீதிமன்றத்தால பாராளுமன்றம் நான் செய்யும் செயல்கள் எதையும் கேள்வி கேட்க இயலாது. கர்டைல்டுனா நோன்னு அர்த்தம். ஜுடிஷியல் ரிவ்யூ நாட் பாசிபிள் அப்படின்னு பார்லிமெண்ட் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவரை அசியூம் பண்ணிருக்கோம். இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? இது புரியலன்னா என்கிட்ட கேளுங்க. எவ்ரி ஒன் கிளியர்? இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா பார்லிமெண்ட் ஒரு பயங்கரமான பவர்ஸ் எடுத்துக்கலாம். அவன் நினைச்சா புக்ல எதை வேணாலும் மாத்துவானா, அத நீதிமன்றம் கேள்வியும் கேட்க கூடாதான். அப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருப்பான். அதர்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அதே மாதிரி 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி பார்லிமெண்ட்ல ஃப்ரீக்வெண்டா இந்த கட்சியில இருந்து அந்த கட்சி, அந்த கட்சியில இருந்து இந்த கட்சி ஜம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறதுனால நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்டெபிலிட்டியை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா இதை ஆட் பண்ணிருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட். Bicameralism adopted the balanced population-based representation, that is Lok Sabha, with the federal interest, that is Rajya Sabha. Federal interest na மாநிலங்களுக்காக பேசக்கூடிய வீடாக ராஜ்யசபாவையும் மக்களுக்காக பேசக்கூடிய வீடாக லோக்சபாவையும் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம வெஸ்ட் மினிஸ்டர் மாடலை ஃபாலோ பண்றோம். இந்த வெஸ்ட் மினிஸ்டர் மாடல்ன்றது யூகேல இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டை சொல்லக்கூடியது. சரியா? ஆர்டிகல் 79ல இருந்து 122 டாக்ஸ் அபவுட் பார்லிமெண்ட், பார்லிமெண்டோட பவர், பார்லிமெண்டோட ப்ரொசீஜர். இப்போ காங்கிரஸோட டாமினன்ஸ் தான் 52ல இருந்து 77 வரைக்கும். அதுக்கப்புறம் எப்படி மேம் கம்மியாச்சுன்னா 89ல பல ரீஜனல் பார்ட்டிஸ் பெருசாகுது. அப்போ கூட்டணி அரசாங்கங்கள் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸினுடைய தாக்கங்கள் கம்மியாகுது. இ பார்லிமெண்ட் இனிஷியேட்டிவ், டிஜிட்டல் டிபேட்ஸ், இது எல்லாமே நமக்கு குட் கவர்னன்ஸினுடைய நல்லாட்சி. ஓகே, குட் கவர்னன்ஸினுடைய ஃபர்தர் இனிஷியேட்டிவ். இன்ஃபேக்ட் குட் கவர்னன்ஸ் டேனே ஒண்ணு இருக்கு. என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 25 நம்ம வாஜ்பாய் அவர்களினுடைய பர்த்டே. அததான் குட் கவர்னன்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்றோம். இன்ஃபேக்ட் குட் கவர்னன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. அந்த அளவுக்கு முக்கியம் இது. நெக்ஸ்ட். இப்போ கான்ஸ்டிடியூஷன்ல சாப்டர் 5 79 to 122 talks about the union. So parliament என்பது president, ராஜ்யசபா and லோக்சபா. So president நினைச்சா அவையை கூட்டலாம், சம்மன், prorogue, dissolve, address joint session, promulgate ordinance, இந்த மாதிரி எந்த வேலைகளை வேண்டும் என்றாலும் பிரசிடென்ட் செய்யலாம். சம்மன்னா என்னன்னு சொல்றேன். சம்மன்னா அவையை கூட்டுதல், காலிங், வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறது. ப்ரொரோகேஷன்னா ப்ளீஸ் வராதீங்கன்னு சொல்றது. இட் மீன்ஸ் எண்டிங் த செஷன், அவை முடிஞ்சு போச்சு வீட்டுக்கு போங்கன்றது. டிசால்வ்னா அவைய கலைச்சி விட்டுறது, எண்டிங் த ஹவுஸ். இது என்னன்னா வீட்டை விட்டு வெளியே போங்கப்பா அப்படின்றது. அட்ரஸ் த ஜாயிண்ட் சிட்டிங்னா ராஜ்யசபா லோக்சபா ரெண்டு வீடும் ஒன்னா உட்காரும் போது பிரசிடென்ட் தான் உரையாற்றி வைப்பார். ஆர்டினன்ஸ்ன்றது
ஒரு எமர்ஜென்சி லா மாதிரி. எமர்ஜென்சி லான்னு சொல்லக்கூடாது, இட்ஸ் அர்ஜென்ட் லா. ஓகே, இட்ஸ் அர்ஜென்ட் லா. பிரசிடென்ட் மட்டுமே போடக்கூடியது. இது எல்லாமே பிரசிடென்ட் செய்யக்கூடிய சில முக்கியமான காரியங்கள். சரியா? ராஜ்யசபான்றது அப்பர் ஹவுஸ், ஸ்டேட்டுக்காகவும் டியூட்டிக்காகவும் பேசக்கூடியது, இன்டைரக்ட்லி எலெக்டட் எம்பி. லோக்சபான்றது லோவர் ஹவுஸ், பீப்புள் ஓட்டு போட்டு வரக்கூடிய எம்பிஸ். இங்க இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பிரசிடென்ட் இஸ் நாட் அ மெம்பர் இன் எய்த் ஹவுஸ். ராஜ்யசபாலையும் சரி, லோக்சபாலையும் சரி. ஒரே நிமிஷம். ராஜ்யசபா லோக்சபா ரெண்டு வீட்லயுமே பிரசிடென்ட் மெம்பர் கிடையாது. And he is not an integral part of the parliament. But he is a crown in parliament. He is similar to the crown in the parliament of UK. யூகே பார்லிமெண்ட்ல பிரசிடென்ட் ஐ மீன் அந்த நாட்டுல கிங் எப்படி பாராளுமன்றத்துல மெம்பரோ அதே மாதிரி இங்க பிரசிடென்ட்டையும் நம்ம வச்சிருக்கோம். புரியுதா? இஸ் தட் கிளியர்? ஸோ இப்படிதான் நம்மளோட செஷன்ஸ் கொண்டு போவோம். இப்படிதான் நம்மளோட நோட்ஸுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காம்ப்ரமைஸ்ட் அண்ட் கம்ப்ரஸ்டு நோட்ஸ் நான் கொடுத்துருவேன். சரி, இப்ப நான் இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்தேன்ல, இதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? எஸ், இல்ல இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுக்குவா? Shall I move few more? இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமா? எஸ்பெஷலி நியூ லேர்னர்ஸ் சொல்லுங்க. நியூ லேர்னர்ஸ், shall we move some more? இன்னும் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? பார்த்துட்டு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஒரு 6:45க்கு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இஸ் இட் ஃபைன்? நீங்க தான் சொல்லணும். உங்களுக்காக தான் இந்த செஷன். ஓகே, சரி. சோ பார்லிமெண்டோட ஃபங்க்ஷன்ஸ் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா, தே மேக் லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எதுல மேம் லா மேக் பண்ணலாம்னு கேட்டா, நமக்கு 7th ஷெட்யூல்னு ஒண்ணு இருக்கு. இந்த 7th ஷெட்யூல்ல யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு 3 பட்டியல் இருக்கு. இதுல இந்த ஸ்டேட் லிஸ்ட்ல பார்லிமெண்ட் லா மேக் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்ப யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் லா மேக் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸிகியூட்டிவ், they control government through question, motion and committees. எக்ஸிகியூட்டிவ்ஸும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் with the help of a committee. And financially பார்த்தா பாஸ் பட்ஜெட், மணி பில், டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ், இது அத்தனையுமே பார்லிமெண்ட் குள்ள நடக்கும். ஓகே. அண்ட் எலக்டோரல் ப்ராசஸ் பார்க்கும்போது பார்லிமெண்ட் பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் ஓட்டு போடுவாங்க. அப்ப பார்லிமெண்ட், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், பினான்சியல், எலக்டோரல் ரூல், இப்படி 4 வித்தியாசமான வேலைகளை பார்க்கலாம். சரியா? ஏன்னா இதே எம்பி தான் மினிஸ்டராகவும் இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் அஸ் அஸ்யூம் ஐ அம் லோக்சபா எம்பி. நான் டி நகர் தொகுதியில நின்று ஜெயிச்ச எம்பி. பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ண, என்ன பினான்ஸ் மினிஸ்டரா போட்டுடுறாரு. அப்ப அடிப்படையா நான் எம்பி ஆஸ் வெல் ஆஸ் அ மினிஸ்டர். அப்ப நான் லெஜிஸ்லேச்சர் ஆஸ் வெல் ஆஸ் அ எக்ஸிகியூட்டிவ். புரிஞ்சுதுங்களா? சோ 2 இடத்துலயுமே நான் இருப்பேன். அதுதான் இந்தியன் பார்லிமெண்டோட பியூட்டி. சோ ஜுடிஷியல் ஃபங்க்ஷன், பார்லிமெண்டோட ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் என்னன்னா, ஜட்ஜ வந்து வேலை நீக்கம், இம்பீச்மெண்ட்னா ஜட்ஜினுடைய வேலை நீக்கம், ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டின்னு சொல்லும் போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சிஏஜி, இவங்களெல்லாம் பதவி நீக்கம் செய்வது, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் பதவி நீக்கம் செய்வது, இது எல்லாமே பார்லிமெண்ட் தான் செய்ய முடியும். அண்ட் கான்ஸ்டிடியூவன்ட் அப்படின்னு சொல்லும் போது, ஆஸ் ஐ செட் பிஃபோர், இந்த புக்ல எதையாவது மாத்தணும்னா அதையும் இவங்க தான் செய்ய முடியும், அக்கார்டிங் டு ஆர்டிகல் 368. புரிஞ்சுதா? இப்போ ராஜ்யசபா வர்சஸ் லோக்சபா, இந்த பவர் கம்பேர் பண்ணிடலாமா? ராஜ்யசபா, லோக்சபா 2 பேருக்குமே எந்தெந்த விஷயங்கள் ஈக்குவல் பவர்னா, ஒரு ஆர்டினரி பில் எடுத்தா ராஜ்யசபாவும் ஓகே சொல்லணும், லோக்சபாவும் ஓகே சொல்லணும். அப்ப இங்க ஈக்குவல் பவர். இல்ல கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ன்றது கான்ஸ்டிடியூஷன் புக்ல எதையாவது மாத்தணும் அப்படின்னு கொண்டு வரக்கூடிய பில். ஃபர்ஸ்ட் லெட் மீ டெல் யூ வாட் இஸ் அ பில். ஏதாவது நீங்க பார்லிமெண்ட் குள்ள செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல எழுதணும்.
அந்த பில்ல எந்த நிமிஷம் பிரசிடென்ட் சைன் பண்றாரோ அது ஆக்டா கன்வெர்ட் ஆகும். அது வரைக்கும் அதை மசோதா பில்லுன்னு சொல்லுவோம். எப்ப பிரசிடென்ட் சைன் பண்றாங்களோ அது ஆக்ட். சரியா? இப்ப இந்த பில்லும் ராஜ்யசபா ஓகே சொல்லணும், லோக்சபாவும் ஓகே சொல்லணும். சிமிலர்லி பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் ரிமூவல் ரெண்டு வீடுமே ஓகே சொல்லணும். தென் சிஏஜி யூபிஎஸ்சி ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட், சுப்ரீம் கோர்ட் அண்ட் யூபிஎஸ்சி ஜுடிஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே ரெண்டு வீடுமே ஓகே சொல்லணும். ஆனா சில விஷயங்கள்ல லோக்சபாவுக்கு மட்டும்தான் பவர்ஸ் உண்டு. அது எந்தெந்த விஷயங்கள்னு பார்க்கலாம். மணிபில் இன்ட்ரடியூஸ் பண்றது ஒன்லி லோக்சபா. ராஜ்யசபா இதை வேணா மாத்துங்கன்னு ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும், மாத்த முடியாது. சோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆர்டிகல் 110 only லோக்சபா, நோ ராஜ்யசபா. பட்ஜெட் ஓட்டிங் only லோக்சபா, நோ ராஜ்யசபா. ராஜ்யசபா விவாதிக்கலாம், பட்ஜெட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம், பேசலாம், ஆனா ஓட்டு போட முடியாது. நோ கான்பிடன்ஸ் மோஷன், நம்பிக்கை இல்லாத தீர்மானம் ஒன்லி இன் லோக்சபா. ராஜ்யசபா பக்கம் எட்டி கூட பார்க்காது, அங்க கொண்டு கூட வர முடியாது. ஏன்னா ஏன் மேம் இதுன்னு நீங்க நினைக்கலாம், அது ஏன் மேம் லோக்சபால மட்டும் வச்சிருக்காங்கன்ட்டு. மேம், கேன் அ பர்சன் பி a MP and MLA at the same time? No. சண்முக பிரியா, நான் எம்பி எம்எல்ஏ ரெண்டு போஸ்ட் வச்சிருந்தா யோசிச்சுப்பாங்க, நான் பாதி நாள் ஸ்டேட்லயும் பாதி நாள் டெல்லியிலயும் உட்காந்து இருக்க முடியும். அப்ப எந்த வேலையுமே உருப்படியா நான் செய்ய முடியாது இல்ல. ஐயோ, சோ ரெண்டு போஸ்ட்ல இருக்க முடியும். ஒன் பர்சன் cannot be in two post. அதாவது இப்ப எம்பின்றதும் லெஜிஸ்லேச்சர் போஸ்ட் தான், எம்எல்ஏன்றதும் லெஜிஸ்லேச்சர் போஸ்ட் தான். அப்ப ரெண்டு லெஜிஸ்லேச்சர் போஸ்ட் ஒரு ஆள் வச்சுக்க முடியாது. ஆனா ஒரு லெஜிஸ்லேச்சர் போஸ்ட் ஒரு எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட வச்சுக்கலாமானா வச்சுக்கலாம். இப்ப நான் எம்பி அண்ட் மினிஸ்டர் அப்படின்னா அது உண்டு. புரியுதா? வித்தியாசம் புரிஞ்சுக்க முடியுதா? அதே மாதிரி எமர்ஜென்சி டிஸ்கண்டினியூ பண்றது ஒன்லி லோக்சபா கேன் பாஸ் த ரெசல்யூஷன் டு ரிவோக். எமர்ஜென்சி கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்றது லோக்சபா மட்டும்தான் சொல்ல முடியும், ராஜ்யசபா சொல்ல முடியாது. ஆனா இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட், எமர்ஜென்சிய அப்ரூவ் ஓகே பண்றது ராஜ்யசபாவும் பண்ணணும், லோக்சபாவும் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட், இப்போ ராஜ்யசபாக்கே இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் பவர் வைஸ் பிரசிடென்ட் ரிமூவல். ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்த பார்லிமெண்ட் கிட்ட எடுத்து ஒப்படைக்கிறது. புதுசா ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் லைக் IAS IPS மாதிரி புதுசா ஏதோ ஒண்ணு IPPS ஃபார்ம் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அது approve emergency proclamation when Lok Sabha is dissolved. லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சுன்னா அந்த நேரங்கள் எமர்ஜென்சியை ஓகே ப்ரொக்ளமேஷன் அப்ரூவ், எமர்ஜென்சியை ஓகே பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல ராஜ்யசபா மட்டுமே கூட ஓகே பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஓகே, ஸோ மை டே நியூ லேர்னர்ஸ், நம்மளோட இந்த பேட்ச் ஆகஸ்ட் 12th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்சோட நேம் யுக்தி. ஓகே, இதை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னா நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம பார்லிமெண்ட் பத்தி சில ஃபேக்ட். நம்ம பார்லிமெண்ட் பில்டிங்கை யார் கட்டினாங்க? சர் எட்வின் லிட்டன் அண்ட் சர் ஹர்பர்ட் பேக்கர். ஓகே, அண்ட் ஒரிஜினல் நேம் கவுன்சில் ஹவுஸ் தான் இதை சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்துதான் இதனுடைய நேமையே சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஓகே, அண்ட் நம்மளோட நியூ பார்லிமெண்ட் பில்டிங் பாருங்க, மே 2023 தான் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் லோக்சபா எலெக்ஷன் பீரியட் ரொம்ப முக்கியம். 25 October 1951 to 21 Feb 1952. First Lok Sabha election 17th April 1952. First Lok Sabha session எப்ப நடந்துச்சுன்னா 13 May 1952. டோட்டலா 489 சீட்ஸ் இருந்துச்சு அண்ட் 44% தான் ஓட்டே போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல. இதுல உங்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன். ஓகே, இது வந்து ராஜ்யசபா எலெக்ஷன் பத்தி. ஓகே, இதெல்லாம் நீங்க வந்து ஃபேக்ட் நீங்களே படிச்சுக்கலாம். இதுல நான் முக்கியமா சொல்ல நினைச்சது இந்த விஷயம் தான். சுக்மா சென் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர். பட் நான் நினைச்சது இந்த ஃபேக்ட். பொதுவாக தேர்தல் என்பது 7 ஃபேஸ்ல நடக்கும். அதாவது பார்ட் பை பார்ட்டா, சவுத் இந்தியா தனியா, நார்த் இந்தியா தனியா, சென்ட்ரல் இந்தியா தனியா, இப்படி 7ஆ பிரிச்சு நமக்கு லோக்சபா எலெக்ஷன் நடக்கும். இது நம்ம பார்த்த விஷயம்.
ஆனா ஃபர்ஸ்ட் தேர்தல் பாருங்க 68 ஃபேஸ்ல நடந்தது. அப்போ எப்படி பிரிச்சு நடத்தி இருப்பாங்க பாருங்க. ஓகே. அந்த ஃபேக்ட் எந்த புக்லயுமே நம்ம பார்க்க முடியாது. யூனிக்கான ஃபேக்ட். ஆனா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி நம்மளோட 28 May 1952 the first meeting of first Lok Sabha and Rajya Sabha took place. இது என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் சிட்டிங், கூட்டு அமர்வு. ரெண்டு வீட்டையும் ஒன்னா உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் மீட்டிங் பேச்சு ஆரம்பிச்சது 28 May 1952. தனித்தனி மீட்டிங் தான் நான் முதல்ல கொடுத்தது 13th May. சரியா? அண்ட் கான்ஸ்டியூஷன் நடைமுறைப்படுத்தப்பட்டது 26 ஜனவரி. ஜெனரல் எலெக்ஷன் எப்ப நடந்ததுன்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பின்னாடியும் கொடுத்தாச்சு. ஓகே. சோ இது ஃபர்தர் இன்னொரு வாட்டி நட்ஷல்ல அந்த டேட்ஸை கொடுத்துருக்கேன். சோ ஜாயிண்ட் சிட்டிங்கோட டேட். ஓகே ஃபைன். சோ அகெயின், சோ யுக்தி பேட்ச் பத்தி உங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா you can make a call or text, WhatsApp or Telegram to this number. Okay. So see my dear students, there is something called YG's Kutti Story in my YouTube channel. So கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. லைஃபோட தியரியை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். கடைசி நிமிஷத்துல ஒரு சின்ன வார்த்தை கூட உங்க லைஃப்ல பல மாற்றங்களை கிரியேட் பண்ணலாம். லைஃப்ல நம்ம வந்து பல வாட்டி தோத்து போயிருப்போம். ஆனா ஒரு சின்ன வேர்ட், சின்ன மோட்டிவேஷன் நம்ம லைஃப்ல ஒரு சின்ன டிசிஷன் பெரிய மாற்றத்தை கிரியேட் பண்ணலாம். ஸோ டோன்ட் லூஸ் ஹோப் ஸ்டில் யோர் லாஸ்ட் மினிட். இது எப்பவுமே லைஃப்ல நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சொல்ற ஒரு விஷயம் தான். அதனால தோத்து போனவங்க கிடையாது. என் கெரியர்ல மோர் தேன் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். மோர் தேன் 1 lakh தான் சொல்லணும். இன் சச் அ கேஸ் மோர் தேன், இது என்னோட 16th year ஆஃப் சர்வீஸ் இன் திஸ் ஃபீல்ட். இதுல நான் பார்த்த வரைக்குமே கடைசி நிமிஷத்துல ஒரு சின்ன பிடிய பிடிச்சு கூட ஏறி வந்த ஆட்கள் அதிகம். நான் தோத்துருவேன் விட்டுலாம் நினைச்ச நேரத்துல நான் வந்துட்டேன் மேம் இது உள்ள, சோ தேங்க்யூ மேம் அப்படின்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ண எத்தனையோ பேர் இருக்காங்க. சோ அதுல நீங்க கூட இருக்கலாம். அதனால அந்த ஹோப்பை விட்டுறாம இந்த குரூப் 2, ஏன்னா இந்த குரூப் 2ல நிறைய யூடியூபர்ஸ், நிறைய ரூமர்ஸ், முடியாது, ஓப்பனிங்ஸ் கம்மி, அப்படி இப்படி டைம் கம்மின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மெட்டீரியலை நீங்களே பார்த்துருப்பீங்க. இதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ஃப்ரீயாவே கொடுக்குறேன். எல்லாம் படிச்சுப்பாங்க. கிறிஸ்பா ஏன் திரும்ப திரும்ப சில விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கேன்னா, மேலே கீழே மாத்தி மாத்தி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு மெமரைஸ் ஆயிடும். அதே நம்ம இந்த ஃபுல் பேஜ் ஒரு 10 பேஜை படிச்சு முடிச்சோம், நமக்கு திரும்ப திரும்ப அதை பார்த்துக்கிட்டே இருக்க மெமரைஸ் ஆயிடும். அதுக்காக தான். சரியா? சரி, இப்ப நம்ம எம்சிக்யூ பார்க்கலாமா? சரி, இப்ப இதுக்கு நீங்க தான் எனக்கு ஆன்சர் சொல்லணும். What is the answer for this? Under which article of the Constitution of India Parliament is established? Answer கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. பியான்னு கேக்குறீங்களா? ஓகே, the answer is B, Article 79. இனி தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் கரெக்டா போடணும். Article 79 தான் பார்லிமெண்ட் வேர்டுக்கான டெபினிஷன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். பார்லிமெண்ட் வேர்டுக்கு Article 79ல டெபினிஷன். மேல பார்லிமெண்ட்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரா -11 யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன வரணும் நமக்கு? 68 வரணுமா? அப்ப ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட டெபினிஷன் எங்க இருக்கும்னா மோர் தேன் 100. இங்க ஒரு 1 போட்டுக்கோங்க. ஆர்டிகல் 168. அப்ப ஸ்டேட் சம்பந்தப்பட்டதெல்லாம் மோர் தேன் 100ல தான் இருக்கும். ஓகே. அப்ப 79ல -11 யூஸ் பண்ணீங்கன்னா 68. அப்ப ஆர்டிகல் 168 gives the definition for the word state legislature. புரிஞ்சுதா? இந்த ஷார்ட்கட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் மேட்ச் ஆகும். ஓகே, நான் இன்னும் நிறைய ஷார்ட்கட் சொல்லி தரேன். Which of the following is not a function of parliament? கீழே இருக்கக்கூடியவை பாராளுமன்ற ஃபங்க்ஷன் கிடையாது. B,
எக்ஸாக்ட்லி. ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட்டோட வேலை. ஸோ பி இஸ் த ஆன்சர். சரியா? திஸ் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் அ மணி பில். இப்பதான் மணி பில் பத்தி நான் சொல்லி கொடுத்தேன், அதை மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? It can be introduced only in Lok Sabha with the recommendation of the president. Rajya Sabha can amend or reject the money bill. Speaker of Lok Sabha has final authority in deciding a bill is a money bill or not. Which of the statement are correct? இப்போ உங்களுக்கு நான் கொஞ்சம் தான் சொல்லி கொடுத்தேன். அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கும் போது நீங்க ஒரு வேர்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆமாவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னா சி ஆன்சர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிடலாமா? அப்ப கண்டிப்பா 1 தான் ஆன்சரா இருக்க வாய்ப்பு உண்டு. எஸ், ஏ ஆர் பி குள்ளதான் ஆன்சர். அப்போ செகண்ட் ஒன் கண்டிப்பா தப்புன்னு நமக்கு தெரியும். ஏன்னா ராஜ்யசபாவால அதை மாத்த முடியாதுன்னு நான் சொல்லி கொடுத்தேன்னா ரெக்கமெண்ட் வேணா பண்ணலாம்னு சொன்னேன். அப்ப பி இஸ் த ஆன்சர். அவ்வளவுதான். Next, which of the following statement regarding joint sitting of parliament is or correct? Okay, joint sitting is applied in case of deadlock over money bill and constitutional amendment bill னு கொடுத்திருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாயிண்ட் சிட்டிங்ன்றது மணி பில்லுக்கும் சரி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் போடவே முடியாது. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரியா? இட் இஸ் பிரிசைடட் பை த ஸ்பீக்கர்னு கொடுத்திருக்கான். அதுவும் தப்போ தப்பு. ஏன்னா ஏன் தப்பு? பிரசிடென்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தப்புன்னு தான் எல்லாம் போடுவீங்க, ஆனா இது கரெக்ட். ஏன்னா பிரசிடென்ட் வில் கண்டக்ட். ஓகே, பிரசிடென்ட் எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டுருவாரு. கூப்பிட்டுட்டு எல்லாம் வந்து உட்கார்ந்தோட பிரசிடென்ட் கிளம்பி போயிட்டு ஸ்பீக்கர் ஓகே வில் preside. புரிஞ்சுதா? அப்ப இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, சோ அகைன் ஐம் ரிப்பீட்டிங். கண்டக்ட் யார் பண்ணுவாங்கன்னு கேட்டா பிரசிடென்ட். ஆனா யார் தலைமை தாங்குவாங்கன்னா ஸ்பீக்கர் தான். அது கரெக்ட் தான். ஸ்பீக்கர் மட்டும் தான் பண்ண முடியும், சேர்மன் பண்ண முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜ்யசபா சேர்மன் கேன் நாட் டூ இட், ஒன்லி ஸ்பீக்கர் கேன் டூ இட். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க ஸ்டேட்மெண்ட்டை, அந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஏன்னா சேர்மன் கேன் நாட் டூ இட். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ராஜ்யசபா ஹாஸ் ஈக்குவல் ஓட்டிங் பவர் இன் ஜாயிண்ட் சிட்டிங். அது கரெக்ட் தான். ஏன்னா ரெண்டு வீடியோ ஒன்னா உட்கார வச்சு பேசும்போது ரெண்டு பேருமே ஓட்டிங் ரைட்ஸ் ஒன்னா தான் கொடுப்பாங்க. இது கரெக்ட். அப்ப என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இதுல? 2 and 3. அப்போ சி இஸ் த ஆன்சர். புரியுதுங்களா? சோ நமக்கு 2 ஒன்லியா? இல்ல, சி தான் ஆன்சர். இல்ல, தப்பா சி. சி தான். அது பிவைக்யூ ஆக்சுவலி. ஃபைன். சோ இப்ப நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தி திங் இஸ், நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ ரிமெம்பர், நத்திங் இஸ் டூ ஹார்ட். ஓகே, ஸோ கான்ஃபிடென்ஸோட நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ அந்த மெட்டீரியல், இப்போ நம்ம சொல்லி கொடுத்தா அந்த குவாலிட்டி மெட்டீரியல் வேணும்ன்றவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, டெலிகிராமும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு அந்த மெட்டீரியல் கிடைக்கும். ஆகஸ்ட் 12 ஸ்டார்ட் பண்ற இந்த பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் மேக் அ கால் ஆர் டெக்ஸ்ட் டு தட் நம்பர். யூ கேன் கெட் ஆல் தி டீடைல்ஸ் அபவுட் த பேட்சஸ். அண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ ரெஃபர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ரெஃபர் பண்ணும்போது உங்களோட நேம், எந்த பேட்ச் நீங்கன்றத சொல்லுங்க அவங்கள. சரிங்களா? ஸோ வித்தின் ஃபியூ மினிட்ஸ், இப்போ 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. We will start the next demo for general English. சரிங்களா? So have a great day. Bye bye.